Yogambal slip sambar podi, rasapodi, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி அண்ட் டீடாக்ஸ் டீ பொடிங்கிறது கஷாய பொடி. இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். தீபாவளி ஸ்வீட்ஸ் வரிசையில் இன்றைக்கி என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னேன்னா, இப்போ பண்ண போகிறது மில்க் மைசூர் பாக் இல்லை, மைசூர் பாக்குங்கிறது நல்ல ஹார்ட் அதுவாக இருக்கும். பழைய நாள்லலாம் பண்ணுற மைசூர் பாக் என்ன கேட்டேன்னா எனக்கு அதுதான் பிடிக்கும். இது எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. பட் எங்கள் ஆற்றுல இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இதுதான் பிடிக்கும். அதுதான் அங்கே இருக்கிற இது. ஸோ இதுக்கு என்ன ரேஷியோ வேணும்னா, கடலை மாவு 1/2 கப்பு. ஜஸ்ட் இதை வறுத்துனுலாம், கொஞ்சம் வாசனை வர வறுத்துன்ட்டு அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தான் பால் பவுடர். இந்த 1 கப் பால் பவுடரை இந்த கப்பில் எடுத்துக்கலாம். வாசனை வர வறுத்து எடுத்துட்டுருக்கும் போகிறோம். இதையும் இந்த பால் பவுடரோடையே எடுத்துடலாம். ஸோ 2 கப் சுகர் வேணும். ½ கப் தண்ணி விடுறேன். இது கரையட்டும். அதுக்குள்ளே இதில் 1 கப் நெய் விட்டு இதை கலந்துடலாம். ஸோ மில்க் பவுட்ரு கடலை மாவையும் நல்லா கரைச்சி வச்சிட்டோம். இது நல்லா கொதி வரட்டும், ஒரு ஸ்ட்ரிங் வரட்டும். அதுக்கப்புறம் இதை எடுத்து அதில் விடலாம். டோட்டலாக நமக்கு எவ்வளோ நெய் வேணும்னு கேட்டிங்கன்னா 1.5 கப் வேணும். மைசூர் பாக் அப்படின்னாலே உங்களுக்கு நெய் தான். ஸோ அது இல்லாமல் பண்ண முடியாது. ஆனால் நெய்யும் சர்க்கரையும் செய்கிறதே ஃபுல் ஃபேட்டு. நம்மளாம் அப்படி கண்ணால் பார்த்துட்டு ஓகே நன்னாரு அப்படின்னு சொல்லிடலாம். எனக்கெல்லாம் நிச்சயமாகவே செட் ஆகாது. பார்த்தாலே அப்படி தொட்டாலே சுகர் ஏறும், அந்த லெவலில் இருக்குது இதெல்லாம். அப்போ ஏன் மாமி பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆனால் நம்ம சாப்பிட வேண்டாம், குழந்தைகள்லாம் இருக்காள், அவளுக்கெல்லாம் பிடிக்கும். அட்லீஸ்ட் ஒரு பீஸ் கொடுக்கலாமேன்னு தான். அதனால் ஸ்வீட் சாப்பிட்ணுன்னா எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குது, ஒரு அவேர்னஸ். ஒயிட் சுகர் வேண்டாம் அப்படின்ற இது இருக்குது. ஆனால் இதெல்லாம் நல்லா வருதுன்னா இந்த ஒயிட் சுகரில் தான் நல்லாவே வருது. அதாவது சொல்லலாம் கருப்பட்டியில் மைசூர் பாக் பண்ணலாம். ஆனால் அது இருக்கிற டேஸ்ட்டில் தான் அது இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், நம்ம ஒன்ஸ் இன் அ வேல் பண்ணுறதே ஏதாவது ஒன்று தான் பண்ண போகிறோம், இல்லை 2 தான் பண்ண போகிறோம். அதை கொஞ்சமாக பண்ணிவிட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு ஆளுக்கு ஒரு சின்ன பீஸ் சாப்பிட்டுட்டு அப்பா சாப்பிட்டோம் அப்படின்ற திருப்தியோடு இருந்துடணும். அவ்வளோதான். ஸ்ட்ரிங் வந்திருக்கு. அடுப்பை சின்னது பண்ணிக்கிறேன். இன்னொரு 1/4 கப் நெய் விட்டுருக்கேன் இதில். ஸோ கொதிச்சுன்னு இருக்குது, இன்னும் கெட்டி ஆகணும். கொஞ்சம் நாளைக்கு கழித்து இன்னொரு 1/4 கப்பையும் விட்டு விடுறேன். அடுப்பை கூடிய மட்டும் ரொம்ப பெருசாக வச்சுக்காதீங்க, ஏன்னா மில்க் பவுடர் இல்லையா, அப்படியே குடித்தா மாதிரி போயிடும். ஸோ இது 1.5 கப் நெய்யும் நம்ம விட்டாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா அப்படி முறைச்சுண்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்படி லூஸாக இருந்தது, இப்போ நல்லா கெட்டியாக இருக்குது இதோட ஃப்ளோ. இது வரத்துக்கு எத்தனை நாள் மாமி ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நிச்சயமாக இதை கலருங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் நெய் தடவி வச்சுக்கோங்க ரெடியாக. அடுப்பு சின்னதாக தான் இருக்குது, ஏன்னா இது பால் பவுடர் இல்லையா. பெருசாக வச்சுன்னா டக்குன்னு அப்படியே பிடிச்சி போன மாதிரி ஆகிடும். இது ஃபுல்லாக மைசூர் பாக் நுரைச்சி வர மாதிரி வருது பாருங்க. இதுதான் பதம். இந்த ஸ்டேஜில் கொட்டிடலாம் ரெடியாக.
கம்ப்ளீட்டாக அப்படி கொஞ்சம் ஆறட்டும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து துண்டை போடலாம். இது கரெக்டாக இருக்கும் அப்படியே. ஸோ ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இது நல்லா செட் ஆனதுக்கப்புறம் துண்டை போடுறதுக்கு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆகுது. ரொம்ப ஆற விட்டுட்டோன்னா பீஸ் போடுறது அப்புறம் கஷ்டமாக இருக்கும். இப்போ பீஸ் போட்டு வச்சிடலாம். இதை உங்களுக்கு என்ன மாதிரி சௌரியமான சைஸில் வேணுமோ அது மாதிரி போட்டுருங்க. கம்ப்ளீட்டாக ஆறினப்புறம் இதை வந்து 4 சைடும் விளக்கிட்டு இதை எடுத்தோன்னா ஜோராக ரெடி ஆகிடும். இது ஆறட்டும், கொஞ்சம் செட் ஆகணும். அப்போ தான் இது நல்லா வரும். செட் ஆனதுக்கப்புறமா அதை கட் பண்ணி வச்சுட்டோம். ஈஸியாக தட்டிட்டு கவுத்தோன்னா அழகாக வந்துடும். நான் வந்து நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை தட்டிட்டு கவுத்துட்டு உங்களை பார்க்குறேன். இதுதான் எப்படி இருக்குன்னு எல்லாம் சைடெல்லாம் எப்படி நல்லா இருக்குன்னு தெரியும். சேம் டைம் உடைக்கிறதுக்கும் எஃபர்ட்லெஸ்ஸாக எப்படி உடையிறது தெரியும். ஸோ ஜோரான மில்க் மைசூர் பாக் ரெடி. தீபாவளி ஸ்வீட்ஸ் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பாதாம் பூரி. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பாதாம் பூரின்னு சொல்லிவிட்டு ஒரு 10-15 பாதாம் இந்த மாதிரி நல்லா ஊற வச்சு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். ஆனால் இது வந்து வீட் ஃப்ளாரில் பண்ணால் நல்லா இருக்குமான்னு கேட்பேன். வீட் ஃப்ளாரில் அவ்வளோ தூரம் இது நல்லா வராது. மைதாவில் தான் பண்ணி ஆகணும். ஒன்ஸ் இன் அ வைல் எப்போயோ ஒரு தடவை மைதா எடுத்துக்கிறது தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் மைதா ஓகேனா மைதாவில் எடுத்துக்கோங்க ப்ளீஸ். ஒரு கப் மைதா, ஒரு சின்ன பிஞ்ச் மஞ்சப்பொடி, அரைச்ச பாதாம் விழுது, இதுலேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு இது பண்ணி வச்சுக்கிறேன். பிசையறதுக்கு ஈஸியாக இருக்கும். வேஸ்ட் பண்ண வேண்டாம் இல்லையா. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க நெய், ஒரு சின்ன பிஞ்ச் உப்பு போடுறேன் இதில். இது எல்லாத்தையும் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் ரவை ஆட் பண்ணுவேன். ரவா ஓகேங்கிறவா ஆட் பண்ணிக்கோங்க, வேண்டாங்கிறவா வேண்டான்னா விட்டுருங்க. ஒரு ஸ்பூன் ரவை. இந்த வாட்டரை நான் யூஸே பண்ணல, அதில் இருந்ததே போரிடுத்து. ஸோ இது அப்புறம் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைங்கோ. மேலே காயாத இருக்கிறதுக்கோசரம் கொஞ்சமாக நெய் விட்டு மூடி வச்சுடலாம். இப்போது இதுக்கு ஜீரா ரெடி பண்ணலாம். இது நல்லா ஊறட்டும். ஒரு 10-15 நிமிஷம் ஜீரா ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை பண்ணலாம். இப்போ ஜீராக்கு நல்லா 1 கப் 1.5 கப் கிட்ட இது விட்டுருவோம். நம்ம 1 கப் மைதா மாவு எடுத்துருக்கோன்னா 1 கப் சுகர் வேணும். இது 1/2 கப், இன்னொரு 1/2 கப். இது நல்லா கரைஞ்சி இது வந்து ஒன் ஸ்ட்ரிங் கம்பி பதம் வரட்டும். அதுக்கப்புறம் கொதிக்க வச்சுட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா சிரப் இதாக எடுத்து 1 ஸ்ட்ரிங் இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 ஸ்ட்ரிங் ஒன்று வந்துட்டு உடையிற மாதிரி இருக்கிற இது இருந்தால் போதும். இது ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். இதை எடுத்து அடுப்பை அணைச்சிடுறேன். இதில் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் எலுமிச்சம்பழம் விடலாம். பிகாஸ் இது கிறிஸ்டலைஸ் ஆகாத இருக்கணும். அதுக்கு அப்புறம் ஏலக்காய் பொடி, குங்குமப்பூ போட்டுக்கிறது ஆப்ஷனல், தேவைப்படுறவா போட்டுக்கோங்க. எண்ணெய் வைக்கலாம். எண்ணெய் சுடட்டும். அதுக்குள்ளே இது எப்படி இட்டிருக்கேன்றது பாருங்க. இன்னும் கூட கொஞ்சம் மெல்லிசாக இட்டுக்கணும். உள்ள லைட்டாக நெய் தடவுங்க. ஃபோல்ட் பண்ணுங்க. இந்த இதுலேயும் நெய் தடவுங்க.
இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஐ திங்க் ஒரு 10-15 பாதாம் வாங்கிறதுல யாருக்கும் எந்த விதமான ஹெசிடேஷனும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இல்லை, எங்களால் சுத்தமாக வாங்கவே முடியாது அப்படிங்கிறவா வந்து பாதாம் எசன்ஸ் வேணால் இந்த ஜீராவில் விட்டுட்டு நீங்கள் அதை பண்ணிக்கிறீங்களா பண்ணிக்கோங்க. ஐ திங்க் 10-15 பாதாம் வாங்கி ஊற வச்சு பண்ணுறதுனால ஒன்றும் பெருசாக செலவாகாது. நிச்சயமாக எல்லாருக்கும் அது ஹெல்த்துக்கு நல்லது. கண்டிப்பாக ஒன்ஸ் இன் அ வைல் ஒரு தீபாவளி பண்டிகைக்கு தானே வாங்குகிறோம் நம்ம இல்லையா. இது எண்ணெய் காஞ்சிட்டு அடுப்பு சின்னதாக வச்சுருக்கேன். இது நல்லா ஒரு மாதிரி ப்ரௌனாக ஆகணும். அது வரைக்கும் நம்ம மெதுவாக இதை பொரிச்சு தான் எடுக்கணும். அப்போ தான் அது கிறிஸ்பாகும். நம்ம பாகில் போட்டு எடுத்து வைக்கிறதே கிறிஸ்பியாக நல்லா வரும். இதுதான் ஹோஸெல்லாம் அடங்கி ஒரு மாதிரி ப்ரௌனாக இருக்குது தெரியறது அது உங்களுக்கு. இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக ஆன அப்புறமா இதை எடுத்து பாகில் போட்டுடலாம். ஒரு ஃபியூ மினிட்ஸ் இதில் நல்லா ஊறட்டும். அடுப்பு பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்குது. மீடியம் ஹை இல்லைன்னா சின்னதாக வச்சுன்னு பண்ணிடலாம் தான் இது கிறிஸ்பாக ஆகும். இது இதெல்லாம் இதால் ஜஸ்ட்டு தட்டினே உடையிறது தெரியுறது அவங்களுக்கு. ஸோ ஜோராக ரெடி ஆகிடுது. இது மேலே நம்ம கொஞ்சம் பாதாம் இதான ட்ரெஸ்ஸிங் வச்சுட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். மாதிரி இது ரெண்டையும் பொரிச்சிட்டு அதில் போட்டுட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிறிஸ்பியாக நல்லா ஜோராக இருக்கும். இந்த ஜீரா நல்லா ஊறின்றதுக்கு அப்புறமா இன்னுமே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது பாதாம் அல்வா முன்னாடியே பண்ணியிருக்கோம், பட் அது நிறைய பேருக்கு கிடைக்கல. ஸோ இது பண்ணிடுறேன். இது என்னென்னு கேட்டேன்னா, இந்த கப்பால் 1.5 கப்பு விழுது இருந்தது. ஸோ அதுக்கு அதே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையும் முதல்ல அடுப்பு பற்ற வைக்க வேண்டாம், அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க. பாதாமில் பாலெல்லாம் விட்டெல்லாம் அரைக்கலை. பாதாமை வந்து நல்லா கொதிக்கிற வெந்நீரில் ஊற போட்டேன். எவ்வளோ மாமி பாதாம் நீங்கள் எடுத்துகிட்டு கேள் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இது வந்து ஒரு 100 கிராம் கிட்ட பாதாம் எடுத்து நல்லா வெந்நீரில் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் உரிச்சுட்டு திருப்பி அதே வெந்நீர்லேயே போட்டு வச்சுட்டேன். இதுக்கு பாகெல்லாம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. முதல்ல இந்த மாதிரி சர்க்கரையும் இந்த அரைச்ச பாதாம் பேஸ்ட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாதாமை வெறும் தண்ணி விட்டு தான் அரைச்சிருக்கேன், பால்லாம் விட்டு அரைக்கலை நான். ஸோ சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகிடுது. இதில் இப்போது அடுப்பை பற்ற வைக்கலாம். அடுப்பு சின்னதாக வச்சுட்டு இது மாதிரி பண்ணினா என்ன மாமி அதில் எதுன்னு சொல்லி கேட்டேன்னா, ஃபாஸ்ட்டாக ஆகும். நீங்கள் வந்து பாகு மாதிரி வச்சு அது பாகாகி அதுக்கப்புறம் நீங்கள் பாதாம் அதில் அரைச்ச விழுதை சேர்த்து கொதிக்க விட்டு எல்லாம் பண்ணுறதே கொஞ்சம் டைம் ஆகும். இந்த மாதிரி பாதாமையும் சர்க்கரையும் முன்னாடியே நீங்கள் வெளியில் வச்சு கலக்கி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரம் ஆகிடும். அதே மாதிரி பாதாம் அல்வாவுக்கு நிறைய நெய் விடணுமாக்கும்னு நினச்சிட்டு பேர் கண்டிப்பாக வேண்டாம். கொஞ்சமாக நெய் விட்டேனாலே போகும். இதுக்கு ஹார்ட்லி நீங்கள் எவ்வளோ மாமி தேவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூனுக்குள்ளே விட்டேனாலே போகும். தெரியறது இல்லை அவங்களுக்கே, கெட்டியாக தான் இருக்குது பாருங்க. குங்குமப்பூ கரைச்சி வச்சுருக்கிறது இதில் விட்டுறேன். ஜஸ்ட் அது ஒரே 1 ஸ்பூன் பாலில் குங்குமப்பூ விட்டு வச்சுருந்தேன், அவ்வளோதான். ரொம்ப பால் விட வேண்டாம். பால் நிறையா விட்டேன்னா இது ரொம்ப நாள் நிற்காது, கெட்டு போயிடும். அதேமாதிரி அரைக்கிறச்சே தண்ணியும் நிறைய விடாதீங்க, கொஞ்சம் கம்மியாக தண்ணி வச்சு நல்லா கெட்டியாக அரைங்கோ. இதை மீடியம் ஹையில் தான் அடுப்பில் வச்சுருக்கேன். இது வரைக்கும் நெய் விடலை நான். ஏன்னா இதுலேயே ஒரு எண்ணெய் பசை, பாதாம் எண்ணெய் பசை இருக்கும், அதுவே போகும். நிறைய விட்டேன்னா ரொம்ப திகட்டினா மாதிரி ஆகிடும். அப்படியே 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். ஏலக்காய் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். ஒரே 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். ஹார்ட்லி 3-4 ஸ்பூனுக்கு மேலே நெய் வேண்டாம். பாதாம் அல்வா ரெடி ஆகிடுது.
ரொம்ப சுலபம். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராமுக்கு இவ்வளோ வந்திருக்கு கண்டிப்பாக. ஏன்னா சுகர் அதே அளவுக்கு நம்ம 150 கிராம் கிட்ட சுகர் எடுக்கிறோம். அதுவும் செய்கிறது நிச்சயமாக ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே அல்வா தேடுறது. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும். தேவைப்பட்ட வாழலாம் முடிஞ்ச வாழலாம் ஒரு 100 கிராம் வாங்கி இதை பண்ணி ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க ஃபேமிலியோட தீபாவளியை. எல்லாம் வெளியிலேருந்து நம்ம வாங்கினா தானே இல்லை, நம்மளால் கண்டிப்பாக எல்லாத்தையுமே ஆற்றுல பண்ண முடியும். ஸோ இது கொஞ்சம் ஆறுனப்புறமா நான் உங்களுக்கு இந்த கல்யாணத்துலலாம் ஒரு பட்டர் பேப்பரில் ஃபோல்ட் பண்ணி கொடுப்பா பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி நான் உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணி காமிக்கிறேன். கொஞ்சம் ஆறட்டும். பட் இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இதை விட நெய் விட வேண்டாம், அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் நெய் விட்டேன்னா இது அப்படியே டிப்பாகிற மாதிரி இருக்கும். அப்புறம் ரொம்ப திகட்டும். அதாவது பாதாம் அல்வா நமக்கு திகட்டினா சாப்பிடவே முடியாது. ஸோ இது கரெக்டாக இருக்கும். இதை அப்படியே அடுப்பை அணைச்சிட்றேன். என்ன ஆறுன அப்புறம் பார்க்கலாம் நம்ம. இது அப்படியே நல்லா ஆறுன அப்புறமா பேக் பண்ணி எடுத்துடலாம். இது எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி.